நேயர்களுக்கு வணக்கம். இப்போ +2 முடிஞ்ச இந்த சமயத்தில் தேர்வு முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு, ஒவ்வொரு இலக்குகளை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு ஒரு சில நேரத்தில் நமக்கு சில வழிகாட்டுதல்கள் வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கும். குறிப்பாக இந்த சமயத்தில் ஏன்னா நண்பர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் அவர்களோட கனவுகளை வந்து நம்ம மேலே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு சில சமயத்தில் குழப்பம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சரியான பாதையை நோக்கி பயணப்படுவதற்கு எந்த படிப்பை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த சமயத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட வந்து திருச்செங்கோடில் இருக்க விவேகானந்தா கல்வி நிறுவனங்களோட கலை அறிவியல் கல்லூரியோட முதல்வர் முனைவர் பேபி ஷகிலா அவர்கள் வந்து நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகள் வந்து இந்த குறிப்பாக கலை அறிவியல் பிரிவுகளில் ஒரு அனுபவம் இருக்குது. பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றிருக்கீங்க. இதில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த இன்ஜினியரிங் முகம்லாம் வரும்பொழுது மாணவர்கள் வந்து கலை அறிவியல் பக்கமே வராமல் இருந்ததெல்லாம் உண்டு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கெல்லாம் விட்டுட்டு திடீர்னு கலை அறிவியலுக்குள்ளே எல்லோரும் குதிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எப்பொழுதுமே இந்த கலை அறிவியல் பிரிவு அப்படிங்கிறது ஒரு பொதுவான அடிப்படையான கல்விக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. அப்படி இருக்கும்போது ஒரு கலை அறிவியல் இந்த பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வாய்ப்புகளை வந்து நம்ம மனதில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். +2 எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு மார்க்ஸ் வாங்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கனவுகளோடு காத்துட்ருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அத்தனை பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய கனவுகளை குழந்தைகள் மூலமும் அதை உண்மையாக்கி அதை பார்த்து ரசிக்கிறாங்க. மேலும் அதை அந்த கனவை நினைவாக்குவதற்காக உழைத்த பள்ளி ஆசிரியர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் 28 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். மோர் தேன் 28 இயர்ஸ். என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் சொல்லும்போது பார்க்கணுன்னா ஒரு +2 எக்ஸாம் முடித்த உடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று கலை அறிவியலில் சேரலாம், ஆர் என்ஜினியரிங்கில் போகலாம், ஆர் அக்ரி இருக்குது, மெடிசின் இருக்குது, பேராமெடிக்கல் சயின்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஏரியாஸ் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் ஒரு எஜுகேஷனாக தான் எப்பொழுதுமே இருக்குது. அது ஃபுல் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது ஒரு லைஃப் இருக்கக்கூடிய ஒரு இடம். ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ஃபோக்கஸும் அவங்களுடைய அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மோர் ஆஃப் வேல்யூ பேஸ்ட் அண்ட் லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். நான் இந்த துறையிலேயே வந்து இவ்வளோ வருஷம் இருந்ததுனால எனக்கு இந்த துறையில் எந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தால் குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்தும், அவங்க இருக்கக்கூடிய ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனை பொறுத்தும், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்தும், இது எல்லாம் பொறுத்து தான் ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக அவங்களோட ஹையர் எஜுகேஷனை அவங்க செலக்ட் பண்ணணும். அந்த பொண்ணு பண்ணுறா நான் அதில் போகிறேன், இந்த பையன் பண்ணுறா நான் அதில் போகிறேன், என் ஃப்ரெண்டு பண்ணிட்டான் அதில் போகிறேன், அந்த ஊரில் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணுறாங்க, ஸோ நாங்களும் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கோர்ஸுக்குமே இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும் அந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும்னு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து போகிறத விட நம்ம ஃபேமிலிக்கு நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு இது பேஷன், நான் இதை படித்தா எனக்கு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு போகிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு உகந்ததாக நான் நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரக பகுதியில் இருக்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி சார்ந்த பாடங்கள் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்மளால் வந்து அந்த மொழியை முழுசாக புரிஞ்சுக்க முடியுமா, அந்த மொழி ஆளுமை நமக்கு முழுசாக வருமா? குறிப்பாக நான் கேட்குறது வந்து அது தமிழ் இலக்கியமாக இருக்கணும் இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புள்ள ஒரு படிப்பு தான். நிறைய பேர் அதை முழுசாக ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இல்லைனா நமக்கு அதை நம்மளால் அது முடியாது, நமக்கு மொழி சரியாக வராதுன்ற ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மொழியை வந்து நம்ம கையாளுவதற்கோ நம்ம ஆளுமையை கொண்டு வருவதற்கோ ஒரு கிராமப்புறத்துலேருந்து வர்றது நமக்கு தடையாக இருக்குமா? நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டீங்க. இப்போது குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்த உடனே அது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிடணும், அடுத்த நாளே அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிடணும், அதுக்கடுத்த நாளே கார் வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், என் பையன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான்னு சொல்லணும். இது பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக போச்சு. இப்போது வி ஆர் இன் த ரேஸ், நம்ம குதிரையில் ரேஸ் போடுற மாதிரி போயிட்டே இருக்கோம். இது எங்கே போய் ரீச் பண்ண போகிறோன்னு தெரியல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி மொழி பாடங்கள், அதாவது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ தமிழ், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து வேல்யூ அதிகமாக இருந்தால் கூட டேக்கர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க.
கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு பிஏ கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணுங்கிற மோகம் இப்போ அதிகமாக இருக்குது. நிறைய ப்ரைவேட் டியூஷன் சென்டர்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சொல்லித்தராங்க. பேங்க் கோச்சிங்காக இருக்கட்டும், ஐஏஎஸ் இருக்கும், ஐபிஎஸ்சி இருக்கும், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி நிறையா இருக்குது. இது அவ்வளோவுலேயும் போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பேசிக் சயின்சஸ், பேசிக் கோர்சஸ் எடுத்தீங்கன்னா, பேசிக் டிகிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வேலை வாய்ப்புகளும் அதிகம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் கல்லூரியை எடுத்துக்கங்களேன். விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன் அட்டானமஸ் திருச்செங்கோடில் இருக்குது. சங்ககிரியில் எங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி கல்லூரிகளில் இங்கே உள்ள இந்த ஏரியாவில் இருக்க கல்லூரிகளில் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பேசிக் கோர்ஸஸை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிஎஸ்சி பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதெல்லாம் சுத்தமாக அழிஞ்சிட்டே வருது. இப்படியே எல்லாருமே அப்ளைட் சயின்சஸ்க்கே போயிட்டு இருந்தீங்கன்னா பேசிக்காக எப்போ படிக்கிறது, யார் படிக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னோடய குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் இப்போ வரைக்கும் ஃபிசிக்ஸ் டீச்சர் தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய ஸ்கூல்ஸ் முளைச்சிருச்சு. நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன இடங்களில் வந்துகிட்டே இருக்குது. பட் அவ்வளவும் டீச் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இல்லை. ஃபிசிக்ஸ்க்கு ஆட்கள் இல்லை, கெமிஸ்ட்ரிக்கு ஆட்கள் இல்லை, மேத்ஸுக்கு ஆட்கள் இல்லை, தமிழுக்கு ஆட்கள் இல்லை, இங்கிலீஷ்க்கு ஆட்கள் இல்லை. இந்த மாதிரி நான் சொல்கிறது நீங்கள் நினைக்கலாம், என்ன மேடம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச் பண்ண ஸ்கூல் டீச்சிங் மட்டும் தான் எங்களை அட்வைஸ் பண்ணுங்க. இல்லவே இல்லை. ஒரு பிஎட் எம்எட் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் இருக்கலாம். ஒரு ப்ரைவேட் டியூஷன், ஆன்லைன் டீச்சிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்லைன் டீச்சிங் வந்துருச்சு. இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ், அவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் டீச் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேக்கல்ட்டி தேடுறாங்க. ஈவன் அப்ராட், நம்மளோட சிங்கப்பூர் இருக்கலாம், மலேசியா இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், எல்லா அப்ராட் கண்ட்ரீஸ்லையுமே அதிகமாக என்ன கேட்குறாங்கன்னா, மொழி சார்ந்த பாடப்பிரிவுகள் சொல்லிக் கொடுத்துருக்கு ஆட்கள் தேடுறாங்க. நீங்கள் ஒரு தமிழ் முடிச்சுட்டு, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் தமிழ் பிஏ எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன் டியூஷன் சென்டர் ஆரம்பிங்க. நீங்கள் அமெரிக்கா வாழ் தமிழர்களாக இருக்கட்டும், சிங்கப்பூர் வாழ் தமிழர்களாக இருக்கட்டும், வேறு எந்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்குமே டீச் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் கோச்சிங் வருவாங்க. பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரியான ரூட்லாம் இருக்குது. நம்ம இப்போது ட்ரான்ஸ்லேஷன், அனதர் திங். எல்லா மொழி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா சயின்டிஃபிக் புக்ஸையுமே நீங்கள் தமிழில் உங்களுடைய மதர் டங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தராங்க. அதெல்லாம் பசங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக. இது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வருது. அப்புறம் இந்த ஜேர்னலிசம்ஸ், இந்த நியூஸ் சேனல்ஸாக இருக்கலாம், இல்லை பத்திரிக்கையாக இருக்கலாம், பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா ஒரு எனி மீடியாஸ்லேயுமே சுத்தமான தமிழ் இருக்கான்னு கேட்டால் 100% இல்லை. சுத்தமான இங்கிலீஷ்னு கேட்டால் அதுவுமே இல்லை. மொழியை முடிந்த அளவுக்கு அங்கே கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம சரி பண்ணணுன்னா இந்த மாதிரியான பேசிக் ஸ்டடீஸ் எடுத்து படிக்கணும். அதனால தான் நாங்கள் எங்கள் கல்லூரியில் எவ்வளோ அப்ளைட் சயின்சஸ் வந்தாலும் கூட நாங்கள் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டண்ட், அதுவும் பேசிக் சயின்சஸ் தான் இம்பார்ட்டன்ட். ரூரலில் இருக்கக்கூடிய தமிழ் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம கல்லூரியில் படிப்பை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்களே பிஎட் எம்எடும் வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள ஒரு கேர்ள், ஒரு பெண் +2 முடிச்சுட்டு எங்ககிட்ட வந்தானா அவளுக்கு பேசிக் சயின்சஸ் வேணும்னா அவள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மேத்ஸோ, பாட்டனியோ, ஜுவாலஜியோ, இங்கிலீஷோ, தமிழோ போன்ற பேசிக் சயின்சஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு பிஎட் எம்எட் முடிச்சுட்டு அவங்க போகலாம். அவங்களுடைய கனவுகளை அவங்க நினைவாக்கிக்கலாம். அப்படி இல்லையா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்சஸ், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, இந்த மாதிரி கணினி உலகத்தில் அவங்க வேலைக்கு போகணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் பெண்கள் நிறைய இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம், டிசிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி ஆக்சென்ச்சர், இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாருமே பெண்களை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், அவுட்கம் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த ஒரு நினைப்பில் அவங்க நிச்சயமாக அதிகமான கேர்ள்ஸுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஸோ நம்மளுடைய கல்லூரியில் முடிஞ்சு வரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு வாங்கி தரோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா கல்லூரியிலும் இதுதான் நடக்கும். இதை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது உறவு பகுதியிலேருந்து வர்றவங்களும் அந்த பொதுவான அறிவியல், அடிப்படை அறிவியல் பாடப்பிரிவுகளை எடுக்கிறதன் மூலமாகவும் அவங்க முன்னேறலாம். அதுக்கு அவங்க என்னென்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அது இல்லாமல் இப்போ நவீன உலகத்தில் இப்போ வந்திருக்கிற புதிய கோர்சஸ் லைக் நீங்கள் சொல்கிற டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை படிப்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக இந்த மாதிரியான கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. குறிப்பாக ஒரு ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கோ, இல்லை அந்த நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேவையான ஸ்கில்ஸ், குறிப்பாக அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதுவும் குறிப்பாக ஊரக பகுதியிலேருந்து வரும்பொழுது அவங்களோட அந்த பொதுவான சில வாழ்க்கை முறைகள் வந்து அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இப்போ காலேஜ் வந்ததுலேருந்து இந்த கல்வியை தாண்டி அவங்கள ஈடுபடுத்துறதுல என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்துறீங்க மேம்? நீங்கள் ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க சார். அதாவது ஒரு டிகிரி மட்டுமே பத்தாது, அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் மிக மிக முக்கியம். ஒரு பிஎஸ்சி பிகாம் முடிச்சிருக்கோம், பிபிஏ முடிச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொன்னால் இதே மாதிரி நிறைய பேர் முடிச்சுட்டு வருவாங்க. நம்ம மார்க்கெட்டில் போனோம்னா இவங்களை விட இவங்க எப்படி ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படின்னா ஏ விட பி எப்படி இருக்காங்க, பி விட சி எப்படி இருக்காங்க, இப்படி தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை கொடுக்குறவங்க பார்ப்பாங்க. அப்போ நம்மளை எப்படி நம்ம எக்யூப் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கிறது மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நாங்கள் என்ன மாதிரி அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் இங்கே என்கரேஜ் பண்ணோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தனி பில்டிங்கில் தனி பிளாக்ல வச்சுருக்கோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற கல்லூரியில் இருக்குமோ தெரியல, பட் இங்கே வந்து நாங்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தரோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரில் என்ன பண்ணலான்னா அடிஷ்னல் வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிற பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்னி, ஜுவாலஜி மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங், சிபிடி, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் கொடுப்போம். டிஎம்எல்டி இந்த மாதிரி கோர்ஸ். ஸோ இதோடு அவங்க போகும்பொழுது வேலை வாய்ப்பு ஈஸியாக போயிடும். இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் நான் சொன்னேன், இப்போது இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் படித்து வரவங்களுக்கு ஒரு பைத்தான் இருக்குது, ஜாவா இருக்குது, யூஐ யூஎக்ஸ் ப்ரோக்ராமிங் இருக்குது, இந்த மாதிரியான கோர்சஸ், ஒரு வெப் டிசைனிங் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரியான கோர்சஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸாக வருது. ஒரு 10 days 15 days மாதிரி கோர்சஸ் கொடுக்குறோம். இது இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து கொடுப்பாங்க. ஐசிடி அகாடமியாக இருக்கலாம், ஆர் சிடிஎஸ்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அகாடமி பீப்புளே வந்து நமக்கு கொடுக்கும்பொழுது டீச்சிங் வந்து அவங்களே தர்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எக்யூப் பண்ணிக்கும் போது இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்க எதிர்பார்க்குற திறமை கிடைக்கும். ஒரு பிகாம் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன கொடுக்கலாம், ஜிஎஸ்டி படிச்சுக்கணும், அவங்க டேலி படிச்சுக்கணும், இது ஐடி டாக்ஸ் அண்ட் ஃபைலிங், இது எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். இனிமேல் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஜிஎஸ்டி தெரிஞ்சவங்களை வந்து நமக்கு வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்கள் தேடி தேடி பார்த்தாலும் அவங்களுக்கு இன்டர்வியூவில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை நாங்கள் புரிஞ்சுட்டு நம்ம ஜிஎஸ்டி ஸ்கில்லிங் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். இதன் மூலம் அவங்க வேலை வாய்ப்புகளும் அதிகமாகுது. இது வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ். இது இல்லாமல் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன், டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு பியூட்டி ஸ்பால் அவங்க என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கோ, ட்ரேப்பிங், இந்த மாதிரிலாம் அது வந்து சுய வேலை வாய்ப்புக்குமே ஆகும். இது வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இது இப்போ இன்னும் ரொம்ப யூனிக் கோர்சஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி சைக்காலஜியாக இருக்கலாம், பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸுமே சுய வேலை வாய்ப்புக்கும் அதிகமாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் டயட்டிஷனாக போகிறதுக்கோ, சைக்காலஜி கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சுட்டு கவுன்சிலிங், இப்பொழுது வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே, குழந்தைய கேட்டிங்கன்னா கூட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மீனிங் தெரியுமோ தெரியாதோ தெரியல. நம்ம சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் சொல்லுவோம், மிஸ் திட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, இப்போ ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது, எனக்கு போட முடியல, ரொம்ப வேலையாக இருக்குது, அப்படி தான் சொல்லுவோம். இப்போ குழந்தைங்களுக்கு எதை எடுத்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை மீனிங் தெரிஞ்சு சொல்கிறாங்களான்னு தெரியல, டிப்ரெஷனாக இருக்குன்றாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ இதனால் வந்து எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சைக்காலஜி படித்தவங்க தேவைப்படுறாங்க. அந்த ஏரியா கூட ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். +2 முடித்த மாணவிகள் அந்த ஏரியா சூஸ் பண்ணலாம். சைக்காலஜி இஸ் அன் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா. இந்த ஏரியா கூட நீங்கள் போனீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், எல்லாருமே உடல் ஃபிட்னஸாக வச்சுக்கணும். கோவிடுக்கு அப்புறம் இந்த உடலை பாதுகாப்பதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படித்தாங்கன்னா ஹெல்த்தியான உணவு, ஆரோக்கியமான உணவு, டிசீஸுக்கு ஓரியன்டாக ஒரு வியாதினா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எப்படி எடுத்துக்கணும், இந்த மாதிரியான ஒரு அறிவும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மேம், டெல்லி யூனிவர்சிட்டிலாம் பார்த்தா ஒரு பிகாம் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு 99% மேலே கட் ஆஃப் இருந்ததுன்னா தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒழுங்காக மார்க் எடுக்கலைன்னா நம்ம போக வேண்டியது தான் கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரியோ எக்கனாமிக்ஸ் மாதிரியோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு வந்து அது ஒன்றுமே படிக்காதவங்க, மார்க் எடுக்காதவங்களுக்கு வேறு யாரும் எடுக்காத கோர்ஸை தான் போய் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப திட்டமிட்டு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்டுகள் எடுத்து யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணையத்தில் கூட எழுதி இன்றைக்கி உயர் பதவிகளெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கல்வி வந்து நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கை முன்னேறுவதற்கு எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இந்த எண்ணம் இருக்குது இல்லையா, நமக்கு வந்து சரியான மார்க் வரலனா தான் நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து எடுக்கணும், நல்ல மார்க் இருந்ததுன்னா பொறியியல் கல்லூரிகளே நம்ம நாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் வந்து எந்தளவுக்கு தவறானது, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப கரெக்டாக மைண்ட் வாய்ஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் மைண்ட் ரீட் பண்ணிட்டீங்க, அவ்வளவு பேரண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணிட்டீங்க.
அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸும் ரீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். நார்த்து போயிட்டோம்னா எக்கனாமிக்ஸுக்கோ இல்லை காமர்ஸுக்கோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ரொம்ப ஹை மார்க் எடுத்தவங்க தான் எடுக்க முடியும். எல்லாருமே இன்ஜினியரிங் தான் போகணுங்கிறாங்க. அதான் நான் சொன்னேனே, பிறந்த உடனே ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அங்கே கூட 4 இயர்ஸ் முடிச்சு தான் வேலைக்கு போக முடியும். பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 3 இயர்ஸ் முடிச்ச உடனே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற நாலேஜ் நம்ம மக்களுக்கு இல்லை. இப்போது நாங்கள் உதாரணத்துக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ தமிழ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டரோட டைப் வச்சுருக்கோம். அப்போது அலாங் வித் தேர் ஸ்டடீஸ் காலேஜுக்கு வரும்பொழுதே, காலேஜில் படிக்கும் பொழுதே அந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்கும் சேர்த்து பண்ணும் பொழுது 3 இயர்ஸ் முடிக்கும்போது அவளுக்கு அந்த டிகிரியும் வாங்கிப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி அதுலேயும் அவங்க போய்க்கலாம். இது யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்ஸ் மிக மிக முக்கியமானவை. அந்த 2 சப்ஜெக்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. நேஷனல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில் வேலைக்கு போகலாம். நார்த் இந்தியாவில் இன்னும் எவ்ரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து இவங்க தேவைப்படுறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்தவங்க ஜேர்னலிசம்லேயும் தேவைப்படுவாங்க, ஜேர்னலிஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் திஸ் இதோடு சேர்ந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட்ஸ். இந்த ரெண்டும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறப்பல தேர்தலை வந்து நிர்ணயிக்கிறதுல இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான நிறுவனங்கள் வந்து ஒரு முக்கிய தேர்தல் வியூகத்துக்கான நிறைய அமைப்புகள், நிறுவனங்கள் வந்துருச்சு. அதில் கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னப்பல இப்போ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் அவங்க கூட படித்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு கூட பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இப்போது கன்வென்ஷனலாக இருக்கிற வேலைகளை மட்டும் யோசிக்காமல் புதிதாக என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வருதோ அதற்கும் நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா இந்த படிப்புகளுமே நமக்கு நல்லா கை கொடுக்கும் அப்படின்றீங்க. கண்டிப்பாக எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒரு தேர்தல் வியூகம் பண்ணுறது, இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்திங்கன்னா மேட்ச் போயிட்டே இருக்கும், லைவாக நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போ சைடில் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் போயிட்டே இருக்கும். ஒரு பிளேயர் விளையாண்டுருந்தாருன்னா இவர் இப்போ பாஸ்ட் 10 மேட்சஸ் எப்படி விளையாண்டாரு, அந்த கிரவுண்டில் விளையாண்டாரு, இந்த கிரவுண்டில் எப்படி விளையாண்டாரு, பாகிஸ்தான்குள்ள விளையாடும்போது எப்படி விளையாண்டாரு, இன்னும் ஆஸ்திரேலியாவுக்குள்ள விளையாடும்போது எப்படி விளையாண்டாரு, இந்த மேட்ச் இவங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இத்தனாவது பால் எவ்வளோ வாங்கினாங்க, பால் பிச் ஆகி போகும்பொழுது 4 ரன்ஸ் போச்சா, 6 ரன்ஸ் போச்சா, நீங்கள் பக்கத்தில் ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யார் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறா? ஒரு நிமிஷம் யாராவது அந்த மேட்ச் பார்க்கும்போது யோசிச்சு பார்த்துருக்கணும். நம்ம பாட்டு மேட்ச் பார்த்துட்டே இருப்போம், சைடில் ஒரு கம்பேரிஷன் போய்கிட்டே இருக்கும். இவ்வளவும் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சிருக்கணுங்க, டேட்டா அனாலிசிஸ் படிச்சிருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அது கொஞ்சம் வந்துருச்சு. இருந்தால் கூட டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த இடத்துல அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் வரும். இப்போது அதே மாதிரி தேர்தல் டைம்லேயும் அப்படி தான். இவர் இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வாங்கினார், வாக்கு வித்தியாசத்தில் செஞ்சு இந்த இவங்களோட அலையன்ஸ் வச்சப்போ இப்படி இருந்தது. இந்த மாதிரி ஒரு 5-6 தேர்தல் களங்களை அவங்க வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தீங்கனாலும் அதோடு சேர்த்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து எல்லா கோர்சஸ்லையுமே அப்ளை பண்ணலாம். அப்படி இப்போ எல்லா கன்சர்வேட்டிவ் கோர்சஸ்லையுமே இப்போ வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து வரும்பொழுது இந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொன்னீங்க இன்னொரு விஷயம், அதாவது இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுக்கிறத விட இந்த கலை அறிவியல் கல்லூரிகள் எடுக்கும்போது இது வாழ்வியல் சார்ந்த ஒரு கல்வியாக இருக்கும், ஒரு உயிர்ப்போட இருக்க கல்வியல் முறையாக இருக்கும். அது எப்படின்னா இப்போது மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க காலையில் போவாங்க, கோர்ஸ் படிப்பாங்க, திருப்பி வந்துடுவாங்க, இல்லை அது சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் வேறு இந்த மாதிரியான அறிவியல் கலைக்கல்லூரிகளில் இருக்கவங்க நிறைய வேறு விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அவங்க சார்ந்த ஒரு கலை சார்ந்தோ இல்லை ஒரு இலக்கியம் சார்ந்தோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது தேசிய மாணவர் படை இல்லை நலப்பணி திட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு மல்டி டேலண்டடாக அவங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த கலை இலக்கியம் சார்ந்து செயல்படுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்குறீங்க? திருச்செங்கோடு விவேகானந்தா கேம்பஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் அண்ட் சங்ககிரி கேம்பஸ் எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் நம்பர் 1 வந்து பெண்களுக்கான எஜுகேஷன் கொடுக்குறோம். பெண்களுக்கு படிப்புக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்காலர்ஷிப்ஸ், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கம்ப்ளீட்டாக புதுமை பெண் வந்து தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு புதுமை பெண்ணு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் தமிழ் மீடியத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி 1000 rupees அது கண்டிப்பாக நாங்கள் தான் அதிகமாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மோரோவர் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம தருமபுரி அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம், பெற்றோர்களுக்கு. அவங்க எல்லாருமே வந்து நம்ம குழந்தைகள் படிக்கணும்னு முனைப்பாக இருக்கிறீங்க. எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாதுகாப்பான ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதில் நீங்கள் முனைப்பு. எங்களோட கல்லூரி
கல்லூரிக்கு அதிகமாக தருமபுரி ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்துட்டுருக்காங்க, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. தருமபுரி பெற்றோர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க, பாதுகாப்பான ஒரு எஜுகேஷன், நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன், இலவச பஸ் வசதி, கம்ப்ளீட்டாக ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இலவச பஸ் வசதி கொடுத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கொடுத்து, பெண்களுக்கு ஒரு நல்ல சுகாதாரமான ஹாஸ்டல், விடுதி ப்ளஸ் நம்முடைய கல்லூரி வளாகங்களையும் சுகாதாரமாக கொடுத்து, அவங்களுக்கு வேணுங்கிற டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணவும் வச்சுட்டு, அதோடு சேர்த்து அவங்க வாழ்வியலுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா நாலேஜும் கொடுத்துட்டு, இது மட்டும் இல்லாமல் என்சிசி, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, அதை விட முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக எக்ஸல் பண்ணிகிட்ருக்காங்க. இது அனைத்து துறைகளிலுமே ஒரு பெண் உள்ள நினச்சான்னா அவளை மல்டி ஃபேசிட்டடாக, அவளுக்கு ஒரு ஒரு பொண்ணு நல்லா டான்ஸ் பண்ணுவாளாக இருக்கும், பாட்டு பாடுவாங்களா இருக்கும், நல்லா படிப்பாங்களா இருக்கும், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாங்களா இருக்கும், இல்லை என்சிசியில் போய் நல்லா நம்ம சாரண இயக்கத்தில் ஜாயின் பண்ணி பண்ணுவாங்களா இருக்கும், அல்லது என்எஸ்எஸ் போன்ற சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கலாமா இருக்கும். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன தனித்திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதில் அந்த பொண்ணை மேலே கொண்டு வந்து அப்போ தான் அவள் இன்ட்ரெஸ்ட்டாக அவளை கம்பல் பண்ணி பண்ண வச்சா எந்த குழந்தையுமே படிக்காது. இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் திருப்பி சொல்கிறேன். மற்ற இன்ஜினியரிங் படிப்பை இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்போம். நிறைய இன்டர் காலேஜ் மீட்ஸுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். இது இல்லாமல் நாங்கள் நிறைய மலேசியன் நிறுவனங்களோட, ஆஸ்திரேலிய நிறுவனங்களோட, யூனிவர்சிட்டிஸோட டைப் வச்சுருக்கனால வருஷத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அயல்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போய் ஒரு 3 வாரம் ஸ்டே பண்ண வச்சு சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் எடுத்துகிட்டு வரோம். அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு மிக மிக பெனிஃபிட்டாக இருக்குது. அதை விட முக்கியமான ஒன்றுங்க, நம்ம பொண்ணுங்க ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ஏறி அங்கே போய் இறங்கி அந்த இடத்த பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் எங்களால் முடிஞ்சால் அப்படி போயிட்டு வந்த ஒரு பொண்ணுங்களை கூட நம்மளுடைய ரேடியோவுக்கு நான் ஒரு பேட்டி தர சொல்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு. எங்கள் அம்மா, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பொண்ணை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட் ஏறி அங்கே அனுப்பிச்சிட்டிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரியான வாய்ப்புகளும் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள். இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுனால பெண்கள் கல்வி அவங்களுக்கு தேவையான கனவுகளை நிஜப்படுத்துவதாக ஒன்றாக இருக்கும். இந்த கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிகாம் ஒரு எவர்கிரீன் ஒரு கோர்ஸ் மாதிரி தான். எப்பயுமே பிகாம்க்கு ஒரு போதுமான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நிறைய நீங்கள் சொன்னப்போ நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிகாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இப்போ இருக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்போடு இருக்குது, அதில் அவங்க தேர்ந்தெடுக்கும் போது எந்தெந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாம் எடுத்திங்கன்னா பிளெயின் பிகாம்னு சொல்லுவாங்க. பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் பிஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் A&F அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் B&I பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிகாம்ஸ் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க பிகாம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆல் தி பிஸ்னஸ் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் போய் எதுக்கு இத்தனை டைப்ஸ் ஆஃப் பிகாம், அது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதோ, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதோ, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற போதோ அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் அவங்களுக்கு நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, வேலை வாய்ப்பை வச்சு தான் பார்க்கணும். முடிச்சதுக்கப்புறம் என் பொண்ணு எங்கே வேலைக்கு போக போகிறா, அவ்வளோதான் நம்மளோட ஃபைனல் கொஸ்டின். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கே வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா, முன்னெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்வே அனாலிசிஸ், ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணுவோம். இந்த ஊரில் இந்த பிஸ்னஸ் ஓடுமான்னு பார்ப்போம், நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம், அதை பையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சமான ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான், திஸ் இஸ் சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச். இந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணிவிட்டு என்டையர் ப்ராடக்டை இந்த மாதிரியான சேம் ப்ராடக்ட் என்டையர் யூனிவர்ஸில் எங்கெல்லாம் இருக்குது, எப்படிலாம் மார்க்கெட் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. அதை பண்ணி அவங்க உள்ளே வராங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்குள்ள எல்லா ஐடி கம்பெனிஸ்லையுமே ஃப்ரண்ட் எண்டில் இந்த டெவலப்பர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பேக் அண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அந்த பேக் அண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் சேலரி போடணும், அவ்வளோ பேருக்கும் ஐடி ஃபைல் பண்ணணும், அவ்வளோ பேருக்கும் அந்த அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க பார்க்கணும். டே இன் டே அவுட்டோடைய டு மீட் போத் எண்ட்ஸ் அப்படிம்பாங்க. 2 பக்கம் எப்படி டேலி ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கெல்லாம் யார் வேலைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல் பிகாம் கிராஜுவேட்ஸ் தான் வேலைக்கு இருப்பாங்க. நாட் ஓன்லி ஐடி இண்டஸ்ட்ரீஸ், எனி கார்பரேட் ஆஃபீஸர்ஸ். ஒரு மாலை கூட எடுத்துக்கோங்க. நம்ம அவ்வளோ பெரிய மால் நினைக்கிறோம், பட் மாலுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆஃபீஸ் இருக்கும்ல, ஒரு சினிமா தியேட்டராக இருக்கலாம், எனி திங் விச் இஸ் குட், வெரி பிக், ஈவன் அ சூப்பர் மார்க்கெட், எங்கேயா இருந்தாலுமே ஒரு பேக் அண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அந்த பேக் அண்ட் ஆஃபீஸில் குவாலிஃபைடு
பிகாம் கிராஜுவேட்ஸ் பயங்கரமாக டிமாண்டு அஃப்கோர்ஸ் இஃப் தே கம்ப்ளீட் எம்காம் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணுங்க, டீச்சிங் அதிகமாக போகிறது நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. இன்ஜினியரிங்கை விட இன்ஜினியரிங் எப்படி வேலைக்கு போயிடுவாங்க, போயிடுறாங்க, எம்இ ரொம்ப கிராண்டாக முடிப்பாங்க, பிஹெச்டி முடிச்சுட்டு வருவாங்க. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சிங் போகும்போது என்ன அட்வான்டேஜ்னு தெரிஞ்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும், சிபிஎஸ்சி எவ்வளோ இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்கும், நர்சரி ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோவுக்கும் டீச்சர்ஸ் எங்கே யார் ப்ரொவைட் பண்ணுறா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சப்ளை பண்ணுறாங்க அவ்வளோ ஸ்கூல்ஸ்க்குமே. பாலிடெக்னிக் அடுத்தது வாங்க, எத்தனை பாலிடெக்னிக், அடுத்து ஐடி வாங்க, ஐடிஐ வாங்க, எவ்வளோ ஐடிஐ இருக்குது. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கே, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கே, அங்கே யார் ப்ரொவைட் பண்ணுறா? அவங்களும் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இது மாதிரி டீச்சிங் செக்டர்னு எடுத்துக்கிட்டு டியூஷன் சென்டர்ஸ், there are so many டியூஷன் சென்டர்ஸ், அதில் பாருங்கள். அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருப்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கே வாங்க, அங்கேயும் டீச்சிங் காலேஜ் தேவை, யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஸோ இந்த டீச்சிங் செக்டரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஏரியா. அதில் வந்து தனியாரும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது. கவர்மெண்ட்டே எய்ம் பண்ணிட்டு போகிறவங்க நல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணி போகட்டும். தனியார்லேயுமே நல்ல டேலண்டட் பீப்புளுக்கு நல்ல சேலரி கொடுத்து அதிகமான பேக்கேஜ் கொடுத்து, இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் நல்ல பேக்கேஜ் தராங்க. அப்புறம் நீட் கோச்சிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அவ்வளவும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரே செக்டர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செக்டர் தான். ரெண்டாவது மேம் நீங்கள் சொன்னாப்புல இதில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது பார்த்திங்கன்னா இந்த கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் தான் நிறையா இருக்குது. ஸோ அந்த உயர்கல்வி வாய்ப்புகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதில் நம்ம என்னென்ன விஷயங்களை மனதில் வச்சுக்கணும்? இப்போ நம்ம சேர போகிறது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷனில் தான் சேர்றோம், இப்போ இளங்கலை தான் படிக்க போகிறோன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம திட்டமிடுறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இப்போலேருந்து திட்டமிட ஆரம்பிக்கலாம்? சரி, நம்ம இவ்வளோ நாள் +2 வரைக்கும் ஸ்கூலில் படித்தோம். 10th வரைக்கும் 10th எக்ஸாம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் குரூப் எடுக்கணும்பாங்க. குரூப் எடுத்ததுக்கப்புறம் +2 எக்ஸாம் சொல்லுவாங்க. +2 எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? நீ எங்கடா எங்கள் பொண்ணை சேர போகிற? பிஎஸ்சி சேரையா, பிகாம் சேரையா, பிபிஏ சேரையா, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பிபிஏ சேரையா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சேரையா, இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. நீ எதில் சேர போகிற அப்படின்ட்டு உங்களை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, யூ ஷுட் டிசைட் ஆன் 2 things. ஒன்று, நான் அண்டர் கிராஜுவேட் முடிச்சோடனே வேலைக்கு தான் போகிறேன், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நான் வந்து அண்டர் கிராஜுவேட்லேயே, அதாவது யூஜிலேயே, இளங்கலையிலேயே நான் தெரிஞ்சுப்பேன், என்னை எக்யூப் பண்ணிப்பேன், அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு நான் கண்டுபிடிச்சி நான் வேலைக்கு போய்ப்பேன் அப்படின்ற முடிவை எடுத்துடணும். அல்லது இல்லை, இந்த படிப்புக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியம், அண்டர் கிராஜுவேட் மட்டும் பத்தாது, நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற எய்ம் பண்ணியிருக்கிற ஏரியாவுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் முக்கியம். ஒரு டீச்சிங் லைனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் மாதிரியான ஒரு அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போகும்போது அங்கெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா டெசிஷன் மேக்கிங் அனாலிசிஸ் பண்ணும்போது யூஜி டிகிரி மட்டும் பத்தாது. இல்லை நான் ஒரு சின்ன இதோட ஸ்கில் தெரிஞ்சுட்டு நான் ஒரு இண்டஸ்ட்ரி சும்மா போனால் போதும்னா யூஜியோடு நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோங்கிறத குழந்தைகள் சொல்லித்தரணும். பேரண்ட்ஸ் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, +2 முடிச்சதுக்கு முன்னாடி நீ கேட்கணும், நீ என்ன படிக்கிறேன்னு கேட்கவே வேண்டாம். அதுக்கு பதிலாக நீ என்னம்மா வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுற, நீயா சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா, அப்படின்னா என்ன மாதிரி பிஸ்னஸ், இல்லை நம்ம அம்மா அப்பாவோட பிஸ்னஸை நீ கண்டினியூ பண்ணுறியா, அப்படின்னா அதில் என்ன மாதிரியான டீவியேஷன்ஸ் நீ கொண்டு வர போகிற, அதில் என்ன அப்கிரேடட் திங்ஸ் நீ கொண்டு வர போகிற. இல்லை நான் இல்லைம்மா நான் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், அப்படியா நீ எங்கே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இன்ஜினியர் ஆசைப்படுறேன். ஏன்னா சின்ன வயசில் கேட்டிருப்போம், குழந்தை பிறந்தோடனே கேட்போம், நீ டாக்டர் ஆகிறியா இன்ஜினியர் ஆகிறியான்னு கேட்போம். அது மாதிரி அவர் 12th முடிச்சோடனே கேட்கணும், நீ என்ன மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போகிற, அது இந்தியாவுக்குள்ளே வெளியிலையா, இந்தியாவுக்குள்ளேனா என்ன செக்டரில் தனியாரில் போகணுன்னு நினைக்கிறியா, கவர்மெண்ட்டில் போகணும், அவள் என்ன வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டாங்களோ ஸ்டூடெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செலெக்ஷன் ஆஃப் தி கோர்சஸ் இருக்கணும். அது யூஜியோடு நிறுத்திக்கலாமா இல்லை பிஜி வரைக்கும் போகலாமாங்க டெசிஷனும் அங்கே மேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் முக்கியமான ஒன்று. இப்போது எந்த கல்லூரிக்கு போனாலும் நிறைய இப்போ கவர்மெண்ட்டில் புதுமை பெண் இருக்குது, SC/ST ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, வெல்ஃபேர் போர்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் நீங்கள் எங்கே லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனாக இருக்கலாம், நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது கவர்மெண்ட் செக்டர்ஸ். ப்ரைவேட் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விவேகானந்தா கல்லூரியெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பேரண்ட் இல்லைனா, அப்பா இல்லைனாலோ அம்மா இல்லைனாலோ பேரண்ட்லெஸ், ஃபாதர்லெஸ், மதர்லெஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, புவர் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்டில் அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுங்க இருக்குது, மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நல்லா மெரிட் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இது இல்லாமல் அந்த பொண்ணோட தனித்திறமை வெளிப்படுத்தினாங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன ஒரு இடத்துல நம்ம அட்மிஷன் வாங்க போகும்போதே எங்களுக்கு எப்படியாவது ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்காதீங்க. பெற்றோர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை, எல்லா பெற்றோருமே எங்களை அங்கே அட்மிஷனில் உட்காந்துருக்கோம் வரும்போது முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை,
கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லா கல்லூரியில் அது கம்மியாக ஃபீஸ் வச்சுருக்கிறதுலையும் கேட்குறாங்க, அதிகமாக ஃபீஸ் இருக்கிறதுலையும் கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக இந்த கல்லூரியில் என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு கேளுங்க. அப்படி என்ன ஸ்காலர்ஷிப்னா ஒரு லிஸ்ட்டு தருவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை எக்யூப் பண்ணிக்கணும்னு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கா அந்த கல்லூரியில், அப்போ அதை நான் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டில் அந்த பொண்ணை வந்து எக்ஸல் பண்ண வைக்கணும். அங்கே வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் இருந்தால் அப்போ என்ன கட் ஆஃப் மெரிட் ஸ்காலர்ஷிப் தராங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் நான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ அங்கே என்னெல்லாம் தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கல்லூரியில் இவ்வளோலாம் தரோம், அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்காது படிப்புக்கு. ரெண்டாவது இப்போது இந்த கலை அறிவியல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ சமீபத்தில் வந்த மாதிரியான நவீனமான புது படிப்புகள் நிறையா வந்துருச்சு. நீங்கள் சொல்ல டேட்டா சயின்ஸாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஃபேஷன் டெக்னாலஜி, அது இதுன்னு இப்போ இருக்கிற ஒரு செட் ஆஃப் கோர்ஸ், ட்ரெடிஷ்னலான ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் நமக்கான ஒரு கோர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணுறது மேம்? ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, அப்படி நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும், நண்பர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அப்படி ஒரு குழப்பம் இருக்கும். ரெண்டாவது இது நமக்கு சரியாக சூட் ஆகுமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது வேறு யாராவது புஷ் பண்ணுறதுனால இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கான ஒரு கோர்ஸ் எது ட்ரெடிஷ்னலாக இல்லை இப்போ நவீனமாக வந்திருக்க கோர்ஸான்றதை எப்படி முடிவு பண்ணுறது? இந்த குழப்பம் எல்லார் மைண்டில் இருக்கும். நீங்கள் ஒரு சிங்கிள் கொஸ்டினில் கேட்டிங்கன்ற ஆன்சரை. இது வந்து நிச்சயமாக ஸ்பெசிஃபிக் தான். இது வந்து கேஸ் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் தான் அதுக்கு. கன்சர்வேட்டிவ் கோர்சஸ் அண்ட் அப்ளைடு கோர்சஸ், இதுதான் நீங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஷியேஷன் தான். அப்ளைடில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரூலிங் நவ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தனி கோர்ஸாக எடுத்து படிக்கிறதுக்கு நிறைய விரும்புகிறாங்க. பட் அது அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், பிபிஏ, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தொழில் முனைவோருக்கான வேலை வாய்ப்பு. நான் தான் சொன்னேன், இதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்கு என்ன ஆன்சராக நான் கொடுப்பேன்னா, நான் என்ன வேலைக்கு வரேன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கோர்ஸ் எடுக்கலாம். அதுதான் இப்போவும் நான் சொல்லுவேன். நான் என்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா கோர்ஸ் எடுக்கணும். நான் டீச்சிங் லைன் போகிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சிங் அந்த மாதிரி போய்க்கலாம். பயோகெமிஸ்ட்ரி ஒரு அருமையான கோர்ஸு. பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு நிச்சயமாக நிறைய ஜாப்ஸ் வேகன்சி இருக்குது. மைக்ரோபயாலஜி அருமையான கோர்ஸு. பயோடெக்னாலஜி இதெல்லாம் இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி நல்ல ப்ளூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும். பிகாம் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி த ஹோல் வேர்ல்டு எக்ஸ்பெக்ட்ஸ் பிகாம் பீப்புள், கிராஜுவேட்ஸ் நிறையா தேவைப்படுது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ் லைக் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், அதான் சொல்கிறேன். அதான் நான் திருப்பி செக்மெண்ட் பண்ணுறேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போக வேண்டிய கோர்சஸ் இது எல்லாம். அப்புறம் சைக்காலஜி, நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கூட அன்எக்ஸ்ப்ளோர்டு கோர்சஸ். அதாவது இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது, படிச்சுட்டு வரவங்க கம்மியாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போய் நின்னோம்னா நமக்கு வேலை கிடைக்கும். எப்போவுமே காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல லெஸ் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நமக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கலாம். இது மாதிரி செலக்ட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவாக அப்ளைட் கோர்சஸாக அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன ட்ரீம் வச்சுருக்கோம், வேலை என்னக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான். ஆனால் பேசிக்காக இருந்தால் அப்ளைடு அப்புறம் கூட படிச்சுக்கலாம். எடுத்தோடனே அப்ளைடு போயிட்டோம் நம்ம ரொம்ப நேராக போயிடுவோம், திருப்பி பேசிக் வர்றது கஷ்டம். என்னோடய அனுபவத்தில் எப்பொழுதுமே பேசிக் கோர்சஸ் ஆர் வெரி வெரி க்ரீமி லேயர்ஸ். பேசிக் படித்தவங்க இன்றைக்கி இல்லாமல் போயிட்டுருக்காங்க. பேசிக் கோர்சஸ் எடுங்க, கன்சர்வேட்டிவ் கோர்சஸ் எடுங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ இந்த 10th +2 படிக்கும்போது இப்போயும் இந்த மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. பொதுத் தேர்வு இதுதான் அவங்க வாழ்க்கையை ஏமாற்ற போது அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம வந்து ஒரு இறுக்கமான மனநிலையே வச்சுருப்போம். அவங்க அதுக்கப்புறம் கல்லூரி வரும்பொழுது தான் அந்த மனநிலையிலேருந்து மாறி ரொம்ப இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. ஆனால் அது என்னென்னா அவங்க அது ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் படிப்புன்றது நம்ம தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கல்லூரிகளில் நம்ம வந்து சேர்றதோட வேலை முடிய போகிறதில்ல, அதுக்கப்புறமும் நம்ம படிக்கணும். காலேஜ்னால் நம்ம ஜாலியாக இருக்கோம், ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அங்கேயும் நம்ம அதுக்கப்புறம் அங்கே தான் ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு பேலன்ஸ்டாக அதை நம்ம செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு அந்த வயதுக்குரிய அனுபவங்களை பெறுவதாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருப்பது எந்த அளவுக்கு அவசியமானதோ கல்வி கற்பதும் ரொம்ப அவசியமானது. அது ரொம்ப நம்ம சீரியஸாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை சரியான முறையில் கையாளுவதற்கு என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்ம பேரண்டிங்கில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு எவ்வளோ மார்க் வாங்கிட்டா, அவள் பாரு இவ்வளோ வாங்கிட்டா, அவள் எப்பவுமே ஜாலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் மார்க் வாங்கிட்டா, இப்போ பாரு படிச்சுட்டே இருந்தால் மார்க் குறைஞ்சி போச்சு, என்னத்தை படித்தாலோ, இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனால் அவளுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னே அவளை யோசிக்கவே விடுறதில்ல. நம்ம
எப்போவுமே அவங்களும் தேர் லுக்கிங் டு தி த்ரூ த விண்டோஸ். பக்கத்து வீடை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம குழந்தைங்க. அது வேண்டவே வேண்டாம். பக்கத்து ஸ்கூல்லையும் பார்க்க வேண்டாம், பக்கத்து வீடையும் பார்க்க வேண்டாம். அவங்க பார்க்க வேண்டியது அவங்க புக்ஸு, அவங்களோட டீச்சர்ஸ், அவங்க என்ன சொல்லித் தராங்களோ அது எவ்வளோ புரிஞ்சுச்சோ, அது எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அது எப்படி நம்ம ஆன்சர் பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, அது எவ்வளோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கிறோமோ, அதுதான் ஸ்டடீஸ் என்ன பொறுத்தளவுக்கு. அப்போ படிப்புங்கிறது புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, படிக்கிற விஷயத்த புரிஞ்சு அதை அப்ளை பண்ணிக்கணும், அதுதான் படிப்பு. இது ஒன்று. அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பொண்ணு +2 படிக்கிறா, ஸோ நான் டிவியை கட்டி வச்சிட்டேன், வீட்டில் இல்லை, கேபிள் டிவியை கட் பண்ணிட்டேன், மொபைலை வாங்கி வச்சுட்டேன். அஃப்கோர்ஸ் மொபைல் நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அது கூட இல்லாமல் இருந்துடலாம். நான் எங்கேயும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். இப்படிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவுட்புட் வராது, நிச்சயமாக வராது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்கள ஃபேமிலியாக எங்கே என்ஜாய் பண்ணுறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகாத விதத்தில் பிளான் பண்ணி இந்த ஹோம்ஒர்க்கில் நீ முன்னாடியே முடிச்சிருப்பா, வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுனால தப்பே கிடையாது. பேரண்ட்ஸ் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது அவங்களுக்கு அவுட்லெட் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு, இது ஒன்று. இது படிக்கும்போது ஸ்கூல் அண்ட் காலேஜ், 10th and 12th அப்போ. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 10th and 12th கம்மிங் டு தி காலேஜ், அப்பா நான் 10th முடிச்சோன்னே அப்பான்னு சொல்ல முடியாது, ஏன்னா +2 மார்க் வாங்கியாகணும். +2 மார்க் வாங்கினதுக்கப்புறம் அப்பாடா நான் +2 பசங்க மனசில் இருக்கும், அப்பா நான் +2 முடிச்சிட்டேன், இனி இப்போ அந்த புக்கை தொடுற வேலையே இல்லைன்னு தூக்கி போடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேபி ஒரு 15-20 days, ஒரு 1 month தான். நீங்கள் காலேஜ் வந்துட்டிங்கன்னா எந்த காலேஜ்லையும் சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஸ்டெப்ஸில் தொங்கிட்டு ஒரு புக்கை கையில் தூக்கிட்டு போயிட்டு, ஒரு மரத்தடியில் 4 பேர் பைக்கில் நின்றுக்கிட்டு பேசிகிட்டே இருந்துட்டு, கிளாஸ் ரூம்ஸில் தமிழ் வாத்தியாரை கிண்டல் பண்ணிவிட்டு, பிரின்ஸிபல்ஸை கிண்டல் பண்ணிவிட்டு, கிளாஸ் ரூமில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு, எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர்ஸை கிண்டல் பண்ணிவிட்டு, ஆனால் டிகிரி வாங்கிட்டு நல்லா இருப்பாங்க லைஃப்பில். அப்படிலாம் அது சினிமா காலேஜ். நிஜமான கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும், இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்கும், போர்ஷன்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், செமினார்ஸ் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கும், ஃபெயிலான அரியர் போடுவாங்க, அடுத்து பாஸ் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் இருக்கும், பிளேஸ்மெண்ட் பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், படிக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், லைப்ரரியில் போய் படிக்கணும். புக்ஸ் உங்கள்கிட்ட வராது, புக் ஸ்கூல் மாதிரி இருக்காது, லைப்ரரியில் போய் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணணும். படிப்பு என்பது நமக்கு லைஃப் டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். காலேஜ் வந்தாலும் சரி, காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு போகிறேன், நான் எதுக்கு நான் படிக்கணும், அந்த வேலைக்கு வந்துட்டேனே, டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் தட். கண்டிப்பாக வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கு தேவையான ரீசெண்ட் அப்டேட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலைன்னா வேலையில் நீங்கள் அவுடேட் ஆகிடுவீங்க. உங்களை விட ரீசெண்டாக முடிச்சுட்டு வர்றவங்க உங்களை விட அதிக சம்பளம் வாங்கி முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அதனால் லைஃப் லாங் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக படித்தாதான் நமக்கு நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கணும். படிப்புக்கு எண்டே கிடையாது, எல்லையே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கல்விக்கு வந்து எல்லையே இல்லை. தொடர்ச்சியாக நம்ம கல்வியில் ஈடுபட்டே இருந்தோன்னா தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போக முடியும். நமக்கு இருக்கிற பெரிய உறுதுணையாகவும் அச்சாணியாகவும் நம்ம வாழ்க்கையை செலுத்துவதற்கு ஒரு ஒளிவிளக்காகவும் இருக்க போகிறது கல்வி மட்டும்தான். அதனால் அதை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்காமல் அதை ரொம்ப கவனத்தோடு எடுத்து அதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கையாளணும். குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது வந்து இந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கிறதன் மூலமாக அந்த படிப்புகள்லேயே எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான கல்விகளாக இருக்கட்டும், இல்லை ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமாக நம்ம படிக்கக்கூடிய கலை அறிவியல் பாடப்பிரிவுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வாய்ப்புகள் இருக்குது. சரியான திறமையை நம்ம வந்து கையாளும் பொழுது, சரியான முயற்சியில் பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம என்ன இலக்கை நோக்கி போகிறோமோ கண்டிப்பாக அதை நம்ம அடைய முடியும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்வதற்கும் இந்த கலை அறிவியல் பாடப்பிரிவுகள் வந்து உறுதுணையாக இருக்கும். மேற்படிப்புகள் படிப்பதாக இருக்கட்டும், கல்விக்கு ஒரு ஆசிரியராக போகிறதா இருக்கட்டும், அரசு அலுவலராக போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நேரம் பங்கேற்று உங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒன் லாஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். கலை அறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கு தீர்மானிச்சிட்ருக்க அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கோடிங் வரும்னா கோடிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மேத்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா அதில் போங்க. இல்லை லேபில் உங்களுக்கு ஸ்கில் நல்லா வரும்னா லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னா கண்டிப்பாக காலேஜில் வாய்ப்புகள் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. பாட்டு பாடுவீங்கன்னா மியூசிக் பேண்டில் ஜாயின் பண்ணுங்கள், என்சிசியில் ஜாயின் பண்ணுங்கள், என்எஸ்எஸில் ஜாயின் பண்ணுங்கள், ஒய்ஆர்சியில் ஜாயின் பண்ணுங்கள், ஆர்ஆர்சியில் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம்
ஆஃபீஸராக இருக்கும் பண்ணுங்கள். காலேஜில் லீடர்ஸ் இருப்பாங்க, கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க, யூனியன்ஸ் இருக்கும், ஒரு தலைமை பொறுப்பு நிறையா, ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரின்னு செலக்ட் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதில் ஏதாவது மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். படிப்புலையும் நீங்கள் அதிகமாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ளீஸ் ஜாயின் இன் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்டர் காலேஜ் மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்களா, போயிட்டு வாங்க. மெஹந்தி பண்ணுவீங்களா, பண்ணுங்கள். ரங்கோலி போடுவீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டான்ஸ் ஆக்ட் பண்ணுவீங்களா, பண்ணுங்கள். ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃப் ஸ்டேஜ் கவிதை நல்லா பண்ணுவீங்களா, பண்ணுங்கள். கவிதை கட்டுரை எழுதுவீங்களா, இப்போ பேச்சு போட்டியில் கலந்துப்பீங்களா, பட்டிமன்றம் கலந்துப்பீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது கலை அறிவியல் கல்லூரியில். நீங்கள் உங்கள் வேலையே ஒன்றுமே இல்லை. காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டடீஸோடு சேர்த்து காலேஜில் என்னெல்லாம் நடக்குதுன்னு கவனமாக பார்த்துட்டு அத்தனையில் நேம் கொடுத்துட்டு நீங்கள் அவ்வளோ ஜாயின் பண்ண உங்களுடைய தனித்திறமை இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களுக்கு தைரியம் நிறையா வரும். நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் அண்ட் டாப் டெலிவிஷன் ஆங்கர்ஸ் எல்லாருமே நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க எல்லாருமே இப்போ கல்லூரி வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸில், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டவங்க தான் இன்றைக்கி முன்னாடி நிற்கிறாங்க. அமைதியாக எதுவுமே தெரியாமல் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே அடங்கி இருக்கவங்கனால வெளியில் வந்தால் ஷைன் ஆக முடியாது. நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள், சிறகை விரித்து பாருங்கள். உலகம் மிகப்பெரியது. நிச்சயமாக உங்களை அரவணைத்து கொள்ளும். திறமை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் மிக அதிகம். வாய்ப்பளித்த தர்மபுரி எஃப்எம் ஸ்டேஷனுக்கு நன்றிகள் பல. அனைத்து மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக நன்றி.